இது ராஜ்யம். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்து கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 88 பலஸ்தீனர்கள் வரை கொல்லப்பட்ட நிலையில் 15 மாதங்கள் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் இஸ்ரேலுக்கு $8 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வழங்க அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. காசா நகரில் உள்ள 2 வீடுகள் மீது இஸ்ரேல் நேற்று காலை நடத்திய வான் தாக்குதல்களில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் அல் கவுலா குடும்பத்திற்கு சொந்தமான வீடு ஒன்று தரைமட்டமாக்கப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பாரிய சத்தத்திற்கு மத்தியில் அதிகாலை 2 மணிக்கு விழித்துக் கொண்டேன் என்று அண்டை வீட்டாரான அகமது அய்யான் என்பவர் குறிப்பிட்டார். தாக்குதலுக்கு இலக்கான வீட்டில் 14 அல்லது 15 பேர் தங்கியிருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்பதோடு அனைவரும் பொதுமக்கள் ஆவார்கள். அவர்களில் எவரும் ஏவுகணைகளை வீசுபவர்கள் அல்லது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுபவர் அல்ல என்று அய்யான் ராய்ட்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளார். இடிபாடுகளை அகற்றி உயிர் தப்பியவர்களை மக்கள் தேடி வருவதோடு கொல்லப்பட்டவர்களில் பல சிறுவர்களும் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதலினால் அழிக்கப்பட்ட வீட்டில் இருந்து தொடர்ந்து தீ மற்றும் புகைமூட்டம் இருந்து வருவதாக அங்கிருப்பவர்கள் நேற்று விவரித்திருந்தார்கள். முன்னதாக காசாவிலிருந்து வீசப்பட்ட ராக்கெட் தாக்குதல் ஒன்றில் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் செல்லும் இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான எரஸ் எல்லை கடவை சேதமடைந்ததாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. காசா நகரில் இருக்கும் வீடு ஒன்றின் மீது கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் 5 கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சிவில் அவசர சேவை பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த இடிபாடுகளில் மேலும் 5 கொல்லப்பட்டிருப்பதாக அஞ்சப்படுகின்றது. வடக்கு காசாவில் இஸ்ரேல் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக முற்றுகையை மேற்கொண்டு தீவிர படை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது. வடக்கே ஜெபாலியா மற்றும் அருகே மத்திய நகராக டெயிர் அல் பலாஜ்வில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 88 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காசாவின் குடியிருப்பு கட்டடங்கள், வீதிகளில் திரண்டிருக்கும் மக்கள் மற்றும் சந்தை பகுதிகளில் அல்லது தற்காலிக முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தீவிர தாக்குதல்களில் கடந்த 3 நாட்களில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 45,800 தாண்டியுள்ளது. மேலும் 1,09,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். காசாவில் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக இருக்கும் நிலையிலேயே இஸ்ரேலின் தாக்குதல்களும் தீவிரம் அடைந்துள்ளன. கட்டார் தலைநகர் டோஹாவில் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர்கள் கட்டார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதோடு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் வகிக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகமும் உடன்படிக்கை ஒன்றுக்கு இணங்கும்படி ஹமாஸை வலியுறுத்தியிருக்கின்றது. முடியுமான விரைவில் உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு பொறுப்புடன் இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ள போதும் இருதரப்பும் உடன்பாடு ஒன்றை எட்டுவதில் எந்தளவு நெருங்கியுள்ளன என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஹமாஸ் அமைப்பு கடந்த சனிக்கிழமை வெளியிட்ட வீடியோ ஒன்றில் பணைய கைதியான லிரி அல்பக் என்பவரை காண்பித்துள்ளது. பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான உடன்படிக்கை ஒன்றை எட்டும்படி அந்த பெண் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார். அவர் ஒரு இஸ்ரேலிய படை வீரர் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. காசாவில் இஸ்ரேலின் படை நடவடிக்கை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ தமது இதயங்களை நொறுக்கிவிட்டதாக அல்பக்கின் குடும்பத்தினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது எமக்கு தெரிந்த மகள் அல்லது சகோதரி அல்ல. அவர் அதிகம் உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிகின்றது என்று அவரது குடும்பத்தினரின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணைய கைதிகளை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என்று இஸ்ரேல் அரசு மற்றும் உலக தலைவர்களை அந்த குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த வீடியோவுக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பணைய கைதிகளை மீட்பதற்கு ஓய்வின்றி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
எமது பணைய கைதிகளுக்கு தீங்கு விளைவிக்க முயல்பவர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டி இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 அக்டோபரில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் போதே சுமார் 250 பணைய கைதிகள் பிடிக்கப்பட்டனர். அதில் தொடர்ந்து 100க்கும் அதிகமான பணைய கைதிகள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் சர்வதேச நிறுவனங்களால் இஸ்ரேல் மீது போர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் சூழலில் அதற்கு $8 பில்லியன் பெறுமதியாக ஆயுதங்களை விற்பதற்கு திட்டமிடுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அந்த நாட்டு காங்கிரஸ் சபை அறிவித்துள்ளது. ஏவுகணைகள், செல்கள் மற்றும் வெடிபொருட்கள் அடங்கிய ஆயுதங்களை வழங்குவதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் மற்றும் செனட் சபையின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையிலேயே இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காசா போரில் பெரும் எண்ணிக்கையான பொதுமக்கள் கொல்லப்பட்டு வருவதன் காரணமாக இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை இடைநிறுத்தும்படி விடுக்கப்பட்ட கோரிக்கையை அமெரிக்க அரசு நிராகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்டில் இஸ்ரேலுக்கு $20 பில்லியன் பெறுமதியான போர் விமானங்கள் மற்றும் மற்ற ராணுவ உபகரணங்களை விற்பதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த நிலையில் புதிய திட்டத்தில் வானிலிருந்து வானை தாக்கும் ஏவுகணைகள், ஹைஸ்பயர் ஏவுகணைகள், பீரங்கி குண்டுகள் மற்றும் குண்டுகள் அடங்குவதாக அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை ஹமாஸுடனான போரின் போது தற்கொலை செய்து கொண்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இறப்புகள் பற்றிய புள்ளி விவரங்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் 28 ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இது அக்டோபரில் போர் தொடங்குவதற்கு முந்தைய புள்ளி விவரங்களை விட அதிகமாகும். அக்டோபர் தாக்குதலுக்கு முன்பு 2023இல் 10 தற்கொலைகள் நடந்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை சுட்டிக்காட்டியுள்ளது. 2022இல் 14 பேரும் 2021இல் 11 பேரும் தற்கொலை செய்துள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் 2023 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் இறப்பு எண்ணிக்கை கடந்து 10 ஆண்டுகளில் மிக உயர்ந்த விகிதத்தில் தற்போது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அறிக்கைகளின்படி போருக்கு பிறகு இஸ்ரேலிய வீரர்களின் மரணத்திற்கு தற்கொலைகள் 2வது முக்கிய காரணமாகும். இது நோய் மற்றும் விபத்துகளால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கையை விட அதிகம். இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் புள்ளி விவரங்களின்படி காசாவில் சண்டை வெடித்ததில் இருந்து குறைந்தது 891 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதுடன் 5569 பேர் காயமடைந்துள்ளனர். 2023இல் 558 ராணுவ வீரர்களும் 2024இல் 363 வீரர்களும் கொல்லப்பட்டனர். 2022இல் 44 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதே சமயம் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் போரின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி குறித்த அச்சம் காரணமாக இஸ்ரேலிய அரசாங்கம் உண்மையான இறப்பு எண்ணிக்கையை வெளியிடவில்லை என்று நம்பப்படுகின்றது. பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்கள் உண்மையில் இறப்பு எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றன. அக்டோபர் 2023இல் போர் தொடங்கியதிலிருந்து உதவி எண்களுக்கு 39,000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் செய்யப்பட்டுள்ளன. இது ராணுவத்தில் தற்கொலைகளை தடுக்க உதவியது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ராணுவத்தினருக்கு உதவுவதற்காக யுத்த காலத்தில் 800 மனநல அதிகாரிகள் பணியமர்த்துமாறு ராணுவம் அழைப்பும் விடுத்திருக்கின்றது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.